2024 அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸருக்கு நடந்த எக்ஸாமில் இருக்க தமிழ் கொஷின்ஸ் பார்க்கலாம். இப்போது நம்ம 60th கொஷின்லேருந்து பார்க்கலாம். 61 பொருந்தா சொல்லை கண்டறிதல். இதில் பொருந்தாத சொல் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அவன் அல்லன் கரெக்டு, அவள் அல்லல் இதுவும் கரெக்டு, அவை அல்ல இதுவும் கரெக்டு, அவர் அல்லர் அப்படின்னு வரணும். ஸோ இதுதான் பொருந்தாத சொல். அடுத்த கொஷின், பொருந்தாத சொல்லை எடுத்தெழுதுக. இறந்த கால பெயரெச்சம். இறந்த காலம் பெயரெச்சத்தை நாம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா படித்து வந்தான், படித்த மாணவி. இது வினையச்சம் வந்திருக்கு, இது பெயரெச்சம் வந்திருக்கு. ஸோ இது வராது. படித்து முடித்தான், இதுவும் வினையச்சம் தான், இதுவும் வராது. அடுத்து படித்த மாணவன், படிக்கும் மாணவி. ஓகேவா, இதில் இறந்த கால பெயரெச்சமாக ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். படிக்கும் மாணவன், படித்த மாணவர்கள், இது வராது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து கீழ்காணும் தொடரில் மரபு பிழை இல்லாத தொடரினை எடுத்து எழுதுக. காகம் கரையும், மயில் அகவும், இதுதான் கரெக்ட். காகம் கரையும், மயில் அகவும், இதுதான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின், பிழையை நீக்கி எழுதுக. பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக. சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை. உபதேசங்கள், இதுக்கான கரெக்டான சொல் அறிவுரைகள், இதுதான் கரெக்டான அர்த்தம். அடுத்த கொஷின் பார்க்கலாம். சரியான தொடரை தேர்க. கண்ணகி சிலம்பு அணிந்தாள். கரெக்டு. கண்ணகி சிலம்பு அணிந்ததுன்னு வரக்கூடாது, அக்ரிணைக்கு மட்டும்தான் அதுன்னு வரணும். கண்ணகி சிலம்பு அணிந்தார்கள், இது ப்ளூரல் ஃபார்ம் இல்லை, ஸோ அணிந்தார்கள் வராது. கண்ணகி சிலம்பு அணிந்தனர், இதுவும் வராது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. பேங்க்குங்கிறதுக்கு வங்கி கரெக்டு. செக்னா கடன் அட்டை இல்லை, டிஜிட்டல்னா பணத்தாலும் இல்லை, கரன்சி நோட்னா குறிப்பிடலை. ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. முழக்கம் பேலட்ங்கிறது இல்லை. ஒற்றுமைனா கரேஜ் இல்லை, தப்பு. யூனிட்டினா துணிவில், தப்பு. எலோக்யூஷன்னா பேச்சாற்றல், இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்தெழுதுக. டெபிட் கார்டுனா பற்று அட்டை, இதுதான் கரெக்டான ஆன்சர். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. வரினா நீளம் இல்லை, வரினா தொடர், அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 17th கொஷின், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. பறவைனா கடல், இந்தரானா கடல், இந்தரானா புல். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிக. கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான், இதுவே கரெக்டாக தான் இருக்குது. செகண்ட் இதில் ஏன் எதில் தப்பாக இருக்குது அப்படின்னா, மணமக்கள்ங்கிறதுக்கு 2 சொல்லினா வரணும், ஆனால் 3 சொல்லினா வரணும், ஆனால் 2 சொல்லினா போட்டிருக்காங்க. கண்ணன் திருமண, இதுக்கு 2 சொல்லினா போட்டிருக்காங்க, ஸோ வராது. டி ஆப்ஷனில் இதுக்கும் பாருங்கள், மணமக்களை திருமண வீட்டிற்கு 2 கரெக்டாக இருக்குது, ஆனால் மன மகிழ்ச்சியுடன் இந்த இடத்துல 3 சொல்லினா போட்டிருக்காங்க, ஸோ அது தப்பு. 72வது கொஷின், ஒரு பொருள் தரும் பல சொற்களை இணையை தேர்ந்தெடு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஓகேவா, அணி வனப்பு, இது ரெண்டுமே ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அடுத்தது சூம்பல், சிவியல், அழியல் ஆகிய சொற்களை எதனை குறிக்கும்? சூம்பல், சிவியல், அழியல் இதெல்லாம் கெட்டுப்போன காய்கனி வகை. கெட்டுப்போன பிஞ்சு வகை வராது. அடுத்தது ஒரு பொருள் தரும் ஒரு பொருள் தரும் இரு சொற்கள். இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துருக்கோம், என்னது? அணி வனப்பு. இப்போ பார்க்குறது கடலுக்கு. ஓகேவா, கடலுக்கானது முன்னீர் பவ்வம், இதுனா கடல்னு அர்த்தம், முன்னீர் பவ்வம். அடுத்த கொஷின், வேர் சொல்லை பெயரெச்சமாக்குக. பெயரெச்சமாக்கணும். பெயரெச்சம்னா லாஸ்ட்டாக முடியணும். பெரு அப்படின்னா பெற்றங்கிறது பெயரெச்சம், பெற்று அப்படிங்கிறது வினையெச்சம். ஓகேங்களா. அடுத்த கொஷின், கீழ்கண்டவற்றுள் சரியான வேர் சொல்லை இணையை கண்டறிக. வேர்ச்சொல் இணை வருகனா வாங்கிறது தான் வேர்ச்சொல், இது தப்பு.
கீழே இருந்த அப்படின்னா கீழே இருந்து, இதுதான் கரெக்டான வேர்ச்சொல்லாக வரும். ஆனால் இது தப்பு. மயங்கிங்கிறதுக்கு மயங்குன்னு வரணும், இது தப்பு. பொரித்தங்கிறது பொறி, இதுதான் கரெக்டான ஆன்சர். எப்போவுமே ஒரு வேர்ச்சொல்ங்கிறது கட்டளை சொல்லாகத்தான் வரும். அடுத்த கொஷின், ஆடினான் வேர்ச்சொல் தருக. ஆடினான், ஆடு, இதுதான் வேர்ச்சொல். வேர்ச்சொல் எப்போவுமே கட்டளை தொடராக தான் வரும். அடுத்தது, வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. வேர்ச்சொல்லுடைய வினைமுற்று, ஓகேங்களா? வினைமுற்றுன்னா குமைந்தன, இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது 79th கொஷின், கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறிக. கான் அப்படிங்கிறதுக்கான வினைமுற்று கண்டான் அப்படிங்கிறது தான் வினைமுற்று. இதோட 2 வினைமுற்றை பார்த்துருக்கோம். குமைக்கிறதுக்கு குமைந்தன, காண்கிறதுக்கு கண்டான், ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம கொஷின்லேருந்து ஆப்ஷனாக கொண்டு போகலாம். இப்போ குமைந்தன, இதுக்கான வேர்ச்சொல் என்னன்னு கேட்டாங்கனாலும் குமைன்னு எழுத தெரிஞ்சிருக்கணும். கண்டான் அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல் கான்னு நம்ம எழுத தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கொஷின், அகர வரிசைப்படி எழுதுக. இது ஈஸி தான். ஊக்கப்புறம் ஏக்கப்புறம் மா வரும், இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது அகர வரிசைப்படுத்தி எழுதுக. உடுக்கை, கணப்பறை, பிடித்தல், மகுடி, இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசைப்படி ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆ தான் வரணும். இதுவும் வராது, இதுவும் வராது, இது வரலாம். ஆக்கப்புறம் ஈ தான் வரும். ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். சொற்களை ஒழுங்குபடுத்துக. அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை, இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க. தின் 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 3 சொல்லினா வந்தால் வலிமை, தின்னா ஒன்று அர்த்தம். 3 சொல்லினா வந்துச்சுன்னா திண்மையாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்கள்ல, வலிமையாக இருக்கிறது, அதுதான் அதுக்கான ஆன்சர். 84th கொஷின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடி. பொருள் வேறுபாடு குவிந்து, குவித்து, ஓகேங்களா? இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் டி. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தன. ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். இங்கே பாருங்கள், இங்கே தான் குவிந்தனன்னு வரணும், இங்கே குவித்தனர்னு வரணும், ஓகேங்களா? அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்த, அகரவரிசை சொற்களை சீர் செய்க. இதோட 4 அகரவரிசை வந்துடுச்சு, நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் ஆ, உ, ஏ, ஐ, ஓ, இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது, சரியான வினாவை தேர்ந்தெடுக்கவும். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். இதை எப்படி நம்ம கொஷினாக மாற்றுறோம் அப்படிங்கிறது தான். பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? இதுதான் கரெக்டான ஆன்சர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆகும். இது நம்ம டைரெக்டாகவே நமக்கு தெரியும். தமிழர்களின் வீர விளையாட்டு எது? அதுதான் கரெக்டான ஆன்சர். கல்லில் நார் உரித்தல் என்னும் ஓமையை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது ஒரு இயலாத செயல். அடுத்து, செய்வினை தொடரை கண்டறிக. செய்வினை கயல்விழி பாடி மகிழ்ந்தாள், இதுதான் கரெக்டான ஆன்சர். செய்வினை கயல்விழி பாடி மகிழ்ந்தாள்ங்கிறது செய்வினை. பிறவினை தொடரை காண்க. அடுத்த கொஷின், பிறவினை தொடரை காண்க. அவனை திருந்தச் செய்தான். அவனை திருந்தச் செய்தான் பிறவினை, அடுத்தவங்களுக்காக செஞ்சது. அவனை திருந்தச் செய்தான். ஓகே, அடுத்தது இந்த ரெண்டும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம், ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஓகேங்களா? அடுத்தது, பசுமரத்து ஆணி போல ஓமை கூறும் பொருளை கூறுக. மனதில் பதிதல். பசுமரத்தாணி போலங்கிறது மனதில் பதிதல். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஆகாய தாமரை அப்படின்னா இயலாத ஒன்று. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? கல்லில் நாருரித்தல் அப்படிங்கிறது ஒரு இயலாத செயல். 89th. இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? ஆகாய தாமரை இல்லாத ஒன்று, ஓகேவா? அடுத்து, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. அவளை நினைத்து உரலை இடித்தல். எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. அவளை நினைத்து உரலை இடித்தல், ஓகேவா? அடுத்த கலைச்சொல், வாலண்டியர்னா தன்னார்வலர்.
வாலண்டியர்னால் தன்னார்வலர். சரிங்களா? அடுத்தது கிளைமேட்னா தட்பவெப்பநிலை. நம்ம நம்ம தட்பவெப்பநிலையை விட்டுட்டு வானிலை போட்டுருவோம். நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வெதர்னா தான் வானிலை. ஓகேவா? கிளைமேட்னா தட்பவெப்பநிலை. ஓகே. அடுத்த கொஷின், அலுவல் சார்ந்த சொற்களை கலைச்சொல். ஓகே. காணொளி கூட்டம் அப்படிங்கிறது வீடியோ கான்ஃபரன்ஸ். காணொளி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ். ஓகேவா? என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று விடை கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. வினா எதிர் வினாதல் விடை. அதோட ஆன்சரையும் கொஷினாகவே கேட்குறது, அதுதான் வினா எதிர் வினாதல் விடை. விடை வகைகள். அடுத்து, இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை. கொஷின்லேயே நமக்கு க்ளூ கொடுத்துட்டாங்க, ஏவல் விடை. ஓகேங்களா? அடுத்தது, விடை வகையை கூறுக. கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என மறுத்தல் மறைவிடை. இதுலேயும் மறுத்தல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே க்ளூ கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஓகேவா? அவ்வளோதான். நம்ம 100 கொஷின்ஸும் பார்த்துட்டோம். ஓகேவா? இதில் ஏதாவது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியுதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.